தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மொழி, பழமை, பெருமை இவற்றையெல்லாம் அறியாதவர்கள்தான் இந்த முறை விஜய் என்கின்ற ஒரு நடிகனுக்கு புகழ் சேர்த்து பணம் சேர்த்து குவித்து ஆணவத்தோடு செயல்பட்ட இந்த நடிகனுக்கு வாக்களித்தார்கள் என்றால் அது தவறில்லை என்று தான் நிறைய பேர் கருதுகின்றனர். இருப்பினும் பார்ப்போம், இந்த நேரத்தில் அவனுக்கு விஜய் என்கின்ற அவனுக்கு ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு திராவிட கட்சிகளாகிய திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒன்று சேர்ந்து தோழமையில் அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள் என்று சொன்னால் விஜய் என்கின்ற இவனுக்கு சரியான சாட்டை அடியாக அமையும் என்பது எனது கருத்து. எனவே இரண்டு திராவிட கட்சிகளும் ஒன்று சேரட்டுமே, இந்துத்துவ தமிழ்நாட்டில் நுழைவதை தடுக்கட்டுமே, மதச்சார்பற்ற தன்மை காப்பாற்றப்படட்டுமே.